ஆட்சியில் பங்கு வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய வீடியோ அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிடப்பட்டு ஏன் நீக்கப்பட்டது என்பதற்கு திருச்சி செய்தியாளர் சந்திப்பில் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். நான் டெல்லியிலிருந்து பயணத்தில் இருந்தபோது இது நடந்திருக்கிறது. நான் விமான பயணத்தில் இருந்தேன். அது பழைய வீடியோ அல்ல, புதிய வீடியோ தான். அது லைவ்ல பேசியது ஒரு மணி நேரத்திற்கு மேலான பேச்சு அப்படியே கிடக்கிறது. என்னுடைய ஃபேஸ்புக்கில் முகநூலில் கிடக்கிறது. அதிலிருந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் என்கிற அடிப்படையிலே 1 நிமிடம் 2 நிமிடத்திற்கு சின்ன சின்ன வீடியோக்களை பதிவிடுவது உண்டு. அப்படி பதிவிடுகிற நேரத்தில் அவர் டெக்ஸ்ட் சரியாக போடவில்லை என்று அவரே அதை டெலீட் செய்ததாக சொன்னார். திரும்ப உடனே போட வேண்டியதுதானே என்றவுடன் அதற்குள்ளாக மீடியாவில் வேறு மாதிரி செய்தி போய்விட்டது. ஆகவே போடுவதில் எனக்கு தயக்கம். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் திரும்ப பதிவிடுகிறேன் என்று பதிவிட்டார். இதுதான் நடந்தது. மதுவிலக்கு மாநாட்டிற்கு திமுக மற்றும் அதிமுகவை அழைத்தது ஏன் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அளவில் கொள்கை வகுக்க இந்த இரு கட்சிகளையும் சேர்த்து குரல் கொடுப்பது அவசியம் என்று குறிப்பிட்டார். இதில் நான் ஏன் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால், மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும். எல்லோரும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை, தேசிய அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு கொள்கையை உருவாக்க முடியும். இது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம், அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். தேர்தல் அரசியலை அவரவர் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்து கொள்ளலாம். ஆட்சியில் பங்கு என பொதுவெளியில் திருமாவளவன் பேசியது குறித்து நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்த டி.கே. இளங்கோவன், தேர்தல் சமயத்தில் கேட்டால் அது குறித்து திமுக தலைமை முடிவெடுக்கும் என்றும் கூறினார். அது தலைமையோடு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது. இப்பொழுது அது குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதுதான் சொல்றேன். அது அங்கே பேச்சுவார்த்தை, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதுதான் அதை பேச முடியும். அவர் பேசட்டும். பொதுவெளியில பேசுறதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசினா தலைவர்கள் பதில் சொல்லுவோம். அவர் பேசியிருக்காரு ஒண்ணு, அதை வச்சு நீங்க கேட்கறீங்க. ஆனா சீட் ஷேர்ங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும் பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள். அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய எந்த முடிவையும் திமுக எடுக்கவில்லை. தமிழகத்தில் அதிமுக திமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஒரு நல்ல ஆட்சிக்கு அது சரிபட்டு வராது என்றும் கூறியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிரா என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அதிமுக தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அதிமுக, ஸ்டாலினா எடப்பாடியாரா? விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் சாதிய மதவாத கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை என்று திருமாவளவன் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அவர் ஒரு சமூக தலைவர் கூட இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சாடியிருக்கிறார். காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நாம சொல்றோம். ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனா எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம். திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம். திருமாவளவனுக்கு பாமகவை பத்தி பாஜகவை பத்தி பேசுறதுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல அவர் யாரு? அவருடைய கட்சி என்ன? திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது.
பாமக சாதி கட்சி என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். சாதி கட்சி என்ற விமர்சனம் குறித்து இருவரும் காரசாரமாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற வித. நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. ஆனா பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் LKG படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அறிஞர்களுக்கு எல்லாம் அறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளில் திமுக கழகம் பவள விழா காண்கிறது. அண்ணாவின் பிறந்த நாளான சமூக நீதியை இதனைத் தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஐ பெரியசாமி, மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா உள்ளிட்டோரும் பேரறிஞர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தலைசிறந்த தமிழ்நாடாக நாம் தலை நிமிர்ந்து நடைபோட வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். இதேபோல சென்னை அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் மதராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியது தமிழ் ஆங்கிலம் என இருமொழிக் கொள்கையை செயல்படுத்தியது என்று தமிழக அரசியலில் புதிய வரலாறு படைத்தவர் அண்ணா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
அண்ணாவின் பிறந்தநாளில் அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய பணிகளை என்றென்றும் போற்றி மகிழ்வோம் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்.